வணக்கம். இது ஒரு சின்ன பதிவு தான். எப்போ பார்த்தாலும் செட்டிநாட்டுக்குள்ளேயே உருண்டுகிட்டு இருக்கியே அப்படின்னு நினைக்காம, நீங்களாம் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும், ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த முகமது பின் சல்மான் மேலே ஒரு ரொம்ப பிரியம். உண்மையாகவே நம்ம யாரையாவது நல்லவங்கன்னு சொன்னோம்னா அவங்க திடீர்னு மாறிடுவாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு. இவர் எதுக்காக பாராட்ட போகிறோம் அப்படின்னா, அந்த கஃபாலாங்கிற சிஸ்டத்தை ஒழிச்சாருன்னு சொல்கிறாங்க. அவர் ஒழிச்சிருக்காரு, உண்மையாகவே ஒழிச்சிருக்காரு. இது என்ன இந்த பிரச்சனை, இதில் என்ன கஃபாலாவில் என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 4-5 பேர் வெளிநாடுக்கு போயிட்டு, இந்த சவுதி இந்த மாதிரி ஏரியாங்களுக்கெல்லாம் போயிட்டு இந்த கஃபாலா சிஸ்டத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அங்கே ஆடு மேய்க்கிறது, ஒட்டகம் மேய்க்கிறது அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட்லாம் பிடிங்கி வச்சுக்குவாங்க. சம்பளம்லாம் கிடையாது. அப்புறம் தப்பிச்சு ஓடி வருவாங்க எங்கேயாவது. எப்போ 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு. ஏன்னா பாலைவனத்தில் இந்த பக்கம் ஓடினாலும் திருப்பி பாலைவனம், அந்த பக்கம் ஓடினாலும் பாலைவனம், அந்த லெவலில் தான் இருக்கும் அங்கெல்லாம். வந்தவங்கெல்லாம் கதையாக சொல்லுவாங்க. அது இல்லாமல் பல நூல்கள் பார்த்துருக்கேன் நான். அதாவது பல புக்குகள்லாம் இந்த மாதிரி இதை பற்றி வந்திருக்கு. போனவன் திருப்பியே வரல, சாக்கடையிலேருந்து எடுத்தோம் அப்படின்னு வந்தவங்கெல்லாம் இங்கே பதிவு போட்டிருக்காங்க. எங்கள் நண்பர் ஒருத்தரை காணோம், ஒரு வாரம் கழித்து சாக்கடை அடைச்சிக்கிச்சின்னு கூப்பிட்டாங்க கழுவுறதுக்கு. போனால் இந்த பதிவெல்லாம் இருக்குது, புக்கில் இருக்குது எல்லாமே. இந்த மாத பத்திரிகை வார பத்திரிகையில் வந்துச்சு. அது மாதிரி என்ன மேட்டர்னா ஒன்றும் இல்லை. இந்த கஃபீல் அப்படிங்கிறவர் தான் உரிமையாளர், அதாவது ஸ்லேவுக்கு உரிமையாளர். இது ஒரு ஸ்லேவரி சிஸ்டம், அதை அபாலிஷ் பண்ணியிருக்காரு. குரான் சொல்லுது ஸ்லேவரி தப்பு, அதை அபாலிஷ் பண்ணி ஒருத்தரை ஃப்ரீ பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய செயல் அப்படின்னு சொல்லி. இந்த கஃபால் இது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது வாடகை இது சம்பளம் தரமாட்டாங்க, மாதக்கணக்கில் தரமாட்டாங்க, நினச்சா வெளியில் போன்னு தள்ளி விட்ருவாங்க, கொண்டு போய் அந்த கஃபீல்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க, உரிமையாளர்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இதெல்லாம் கொடுமை. இதுக்கு மேலே கொடுமை என்னென்னா, இந்த கஃபீல் அதாவது அடிமைகள், இது ஆக்சுவலாக அடிமை முறைன்னு வச்சுங்க. அடிமைகளை வச்சு இந்த மாதிரி ஏதாவது தொழில் பண்ணுறதுக்கு லோன்லாம் தருவாங்க. அந்தளவுக்கு ஒரு சமூகம் இதை ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நடந்துக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. இதை போராடி இருக்காங்க நிறைய பேர். எப்பப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பப்பெல்லாம் போராடுவாங்க. அதாவது ஆள் யாராவது காணாமல் போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க, கொன்னுட்டாங்க அப்படின்னா போராடுவாங்க. அப்புறம் திருப்பி அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாறலை இது வரைக்கும். இவர் இதை இது பண்ணியிருக்கார், அபாலிஷ் பண்ணியிருக்கார். இதில் என்ன இப்போ விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்னொரு விஷயம், இவர் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதாவது பெண்களுக்கு உரிமை, அது இது, அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது எல்லாருமே ராஜ குடும்பம், அத்தனை பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் உரிமைகளை கட் பண்ணுறது, தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணுறது, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுறாரு. இதுக்கெல்லாம் பாராட்டணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். உலகத்தில் நிறைய ரிலீஜன் இருக்குது. இதில் மெயினான ரிலீஜன் தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம். இதில் 3 ரிலீஜன் மட்டும் வித்தியாசம். ஒன்று ஹிந்துயிசம்மு, இஸ்லாமு, ஜூதாயிசம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க 3 பேரும், நானும் ஹிந்துன்னு இந்திய அரசாங்கம் சொல்லுது, நான் இந்துவாங்கிறது எனக்கு தெரியாது. அது கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்மலாம் இந்துவா? நிறைய பேர் இதை பார்க்குறவங்களுக்கே டவுட் வரும், என்ன இந்துவா அப்படின்னு. ஆமாம் இந்துவா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இந்த 3 ரிலீஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 ரிலீஜனும் இவங்களுடைய அதாவது புக்கை பிரகாரம் சொல்கிறேன். நான் நம்ம என்ன கும்பிடுறோம், நான் முருகனை கும்பிடுறேன், பிள்ளையாரை கும்பிடுறேன், இந்த கதைக்கே இங்கே போகாமல் நம்ம ரிலீஜன் என்ன சொல்லுது, ரிலீஜனை பற்றி மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத மட்டும் பார்ப்போம். இந்த 3 ரிலீஜனும் என்னப்பா எங்கேருந்துப்பா உங்களுக்கெல்லாம் இந்த நீங்கள் சொல்கிறீங்களே அந்த ரூல்லாம் வந்துச்சுன்னு கேட்டால், கடவுள் டைரெக்டாக கொடுத்தாருன்றாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்படித்தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா
நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜூதாயிசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் ஹிந்துவிசமும் அப்படி தான். உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன் கேட்டுங்க. ஹிந்துவிசத்தை கிரியேட் பண்ணது பிராமின்ஸு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல கடவுள் எதை கிரியேட் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் 4 வேதத்தை கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க. இந்த 4 வேதம் தான் ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்போ எழுதுனாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஏதாவது பேசினாக்கும் வந்துடுது எல்லாருக்கும். வேதத்துக்கு தான் எழுத்தே கிடையாது. எழுத்து வடிவே இல்லாத ஒரு மொழிக்கு எப்படிடா புக்கு கொடுத்தாருன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஏதாவது கேட்டால் கோவப்படுறாங்க எல்லாரும். ஏன்னா எழுத்து வடிவே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவு கிடையாது. சமஸ்கிருதம் யூஸ் பண்ணுற, அதாவது சமஸ்கிருதம் எழுதணும் அப்படிங்கிறக்காக வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்கே இருக்கிற ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் ரிக், யஜுர், சாம, அதர்வனத்தை எழுதி தான் கொடுத்தாருன்னு இவங்க சொல்லுவாங்க. நம்மளும் அதை நம்பிக்கிட்டு இருப்போம். அப்போ யாரோடைய ரிலீஜன் இது? சரி, ரைட், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. இப்போ இந்த அந்த ஹிந்துவிசம் பிரகாரமும் சரி, ரிக், யஜுர், சாம, அதர்வனத்தை கும்பிடுறவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்மெல்லாம் அவங்களுக்கு அடிமைகள். நம்மெல்லாம் கீழ்த்தரமானவர்கள், மேற்கொண்டு என்னென்ன இருக்கோ அது மாதிரிலாம் வச்சுக்கலாம். அப்படி தான் சொல்லுவாங்க. என்ன, அந்த இதை படிக்கிறதுக்கு அக்செப்டடே ஒரு ஒரே ஒரு பிராமின்ஸ் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் உண்மையான மனிதர்கள். மற்றவங்க எல்லாருமே மனிதர்களுக்கு பக்கத்துலேயே வர முடியாது. ஏன்னா அவங்க மட்டும்தான் மனிதர்கள். ஸோ இது மாதிரி இந்த அந்த காலத்துலேயே கடவுளே நேராக கொடுத்தாருன்னு சொல்கிற புக் எல்லாமே முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். சரி, அதை விடுவோம். நம்ம எப்போ பார்த்தாலும் போட்டு இந்துவிசத்தை போட்டு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஏன் இவரை பாராட்டணும்? ஒரு ராஜா ஒரு ரூலை மாற்றுறாரு, ரொம்ப சாதாரணம் தானே அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணும். இங்கே ஏன் இவரை பாராட்டணும் அப்படின்னா, இல்லை நல்ல முஸ்லீம் கெட்ட முஸ்லீம்னு நம்ம பேசுவோம். நம்ம பேசுகிறது வேறு மாதிரி, இப்போ அந்த ஊரில் பேசுகிறது வேறு மாதிரி. ஸ்ட்ராங்காக குரானை இன்னும் பல மடங்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி, அந்த ரூலையே இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி, ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது படிக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, இப்படின்லாம். இதெல்லாம் இன்னும் யாரெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்களோ அவங்க தான் நல்ல முஸ்லீம், அதாவது அந்த ஊர்களில் பேசப்படுறாங்க. அதாவது நீங்கள் ரூலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், அதாவது கட்டுப்பாடுகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஆனால் இங்கே ஒருத்தர் கட்டுப்பாடுகளை தவிர்த்துக்கிட்டே வர்றாரு. அவருக்கு எந்த அளவுக்கு தைரியம், இதைத்தான் நீங்கள் பாராட்டணும். இப்போ நம்ம பாராட்டுறதுக்கு காரணமே, ஒரு ராஜா ஒரு ரூலை நீக்கிறது ஒரு சாதாரண விஷயம். நம்ம ஊர்லலாம் வந்தார், பண மதிப்பு உங்களுக்கு யாருக்கும் இனிமேல் பணம் கிடையாது, புதுசாக ஒரு நோட் அடிப்போம்னாரு. யாரும் அது அவர் பண்ண முடியும், அதனால பண்ணுறாரு. ஆனால் இங்கே அது கிடையாது மேட்ரு. முஸ்லீம்ஸில் உடனே என்ன பண்ணுவாங்க, அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு இந்த மாதிரி இவர் பண்ணுறது அவருக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம உயிருக்கே ஆபத்தாக வரும், நாளைக்கு கொன்ன உடனே அதுக்கும் பாராட்டு விழா நடத்துவாங்க. கொன்னுட்டாங்க, இந்த மாதிரி முஸ்லீம் மதத்தை எடுத்து சட்டம் போட்டாங்க, அதை அவர் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு. அதையும் மீறி தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவருக்கு அதெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே ராஜா. அவர் இனிமேல் யாரும் ஓட்டு போட்டு ராஜாவாக வரப்போகிறது இல்லை. ஆனால் அவர் அந்தளவுக்கு மக்களுக்காகவும் தன்னுடைய மதம் இன்னும் அழகாக நடந்துக்கணும், இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய தியாகம். இது உண்மையில் தியாகம். நீங்கள் சுற்றி பார்க்கலாம், அவர் இப்போ அப்படி போகிறாரு வர்றாரு, இவருக்கு இல்லாததா அதிகாரமா அப்படின்னு. ஆனால் உயிருக்கே மேலே ஒரு ஒலை தொங்குது அப்படிங்கும்போது, அதாவது ஒரு கத்தி தொங்குதுங்கும்போது ஒரு மனுஷன் நல்லபடியாக நடந்துக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான செயலுங்கிறது, அது உங்களுக்கு அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது ஒழுங்காக நடந்துக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது தான் அது தெரியும். இதுதான் முக்கியமான பதிவு. இவரை நம்ம பாராட்டுறோம். திருப்பி இவரை யாரும் மாற்றிடாமல் இருக்கணுங்கிறது தான் விஷயம். இவர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். உண்மையிலே எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக எனக்கு யாராவது இப்போ உலக தலைவர்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எம்பிஎஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் மற்றவங்களாம் இருக்கிறத அப்படியே போகிற வழியில் போய்கிட்டு இருக்காங்க. இவர் மட்டும்
உயிரையும் பணயப்படுத்தாமல் அதை பற்றியே கவலைப்படாமல் உண்மையிலே ஒரு உயிருக்கு பிரச்சனை இருக்குது. அது வந்து அவர் வெளியில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஸோ அதோட அசிங்கம் இல்லையா? ஆனால் நம்மலாம் பேசிக்கலாம். அது அவர் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறத. ஆக்சுவலாக உளவுத்துறை யூஎஸோடைய உளவுத்துறையிலே ரிப்போர்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவருக்கு வந்து ரொம்ப இது இருக்குது அப்படின்னு. அதையும் மீறி அவர் செய்கிறாரு. இப்போ அவர் செஞ்சிட்டாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம மதத்துக்கு, அதாவது நம்ம மதம்னா இப்போ நம்மளை இந்துஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம ஒரு மதத்தில் இருக்கோம், ஹிந்துஸ்ன்னு சொல்லி ஒரு மதத்தில் இருக்கோம். அப்போ இந்த மதத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளே இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் இருக்கா கோவிட் வந்தப்போ? எங்கள் உண்மையிலேயே ரக்கு எஜூர் சாம அதர்வனம்லாம் என்ன சொன்னிச்சு கோவிடை பற்றி? தள்ளி நில்லு, பக்கத்தில் வராதே அப்படின்னு தான் சொன்னிச்சு அப்படின்பாங்க. ஸோ பக்கத்துலலாம் போகாதீங்க, அவங்க பக்கத்துலலாம் கோவிட் வந்துடும். அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேதங்களை புத்தர் ஏற்கனவே வேதத்தெல்லாம் மறுத்துட்டு போயிட்டாரு. அவரையும் கடவுளை மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம லெவலுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது தான் மேட்டரே தவிர, விஷயமே தவிர, இங்கே மற்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. வாழ்த்துக்கள் எம்பிஎஸ்க்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். ரொம்ப மதிப்பு, எனக்கு அவ்வளோ மதிப்பு. அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு போட்டேன். மற்றபடி ஒன்றும் பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.